வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக தக்காளி முட்டை மசாலா செய்ய போகிறோம். சுலபமாகவும் சுவையாகவும் இருக்கிற இந்த தக்காளி முட்டை மசாலாவை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 5 முட்டை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஆப்பிள் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை 2 நிமிஷம் தேங்காய் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கி கலர் மாறும்போது எடுத்துக்கலாம். முக்கால் பாகம் வெந்து வதங்கின இந்த தக்காளியை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 4-5 பல் பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். அதே அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, இது ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு இது வதங்கணும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. மீடியம் சைஸில் 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து மைய வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா நான் சாதாரண மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். 1 நிமிஷம் எண்ணெயிலேயே இதை ஃப்ரை பண்ணி விடலாம். இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது தக்காளியோட புளிப்புத்தன்மையை கொஞ்சம் குறைக்கும். ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த தக்காளியை இப்போ சேர்த்து மசாலாவோட கலந்து விட்டுடலாம். நல்ல வாசனையோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்து மசாலாவோட கலந்து விடணும். முட்டையில் எல்லா பக்கமும் மசாலா போடுற மாதிரி மெதுவாக கலந்து விடணும். இல்லைனா மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக வந்துடும். ரொம்ப சுலபமாக சுவையான தக்காளி முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கு ரொம்ப பொருத்தமான இந்த தக்காளி முட்டை மசாலாவை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.